இந்த வீடியோவில் சாமி ஆடிட்டு இருக்கிற தம்பி வந்து மிலிட்ரி வேலை வேணும்னு சொல்லி முத்தாரம்மன் கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சு மிலிட்ரி வேஷமே கட்டியிருக்கிறாரு. இந்தியன் ஆர்மியில் சேரணும் அப்படிங்கிறது தம்பியோட ஒரு பெரிய கனவாக இருந்திருக்குது. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, தம்பி வேஷம் போட்ட அடுத்த வருஷமே தம்பிக்கு அந்த வேலை கிடச்சிருக்குது. இது எந்த ஊர் தசரா குழுவில் எடுத்த வீடியோனா, வில்லனை யாரு தெரியுமா? பாண்டி. என்ன பாண்டி? பொன் பாண்டி வில்லம்ல. இவங்க ஊர் தசரா குழுவில் உள்ளது தான். இப்போ வந்து அந்த தம்பி மிலிட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. முத்தாரியோட புகழை எடுத்து சொல்றதுக்கு இதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க. 5 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்த ஒருத்தர் வந்து கர்ப்பிணி வேஷமே போட்டிருந்தாரு. அவருக்கும் அதுக்கு அடுத்த வருஷமே குழந்தை பிறந்தது. இதே மாதிரி கர்ப்பிணி வேஷம் கட்டியே நிறைய பேருக்கு அதுக்கு அடுத்த வருஷமே அவங்களுக்கு உடனே நடந்துடும். ஒரு சில வேஷங்கள், ஒரு சில வேண்டுதல்கள்லாம் உடனே நடந்துடும். அதுக்கு வந்து நம்மளோட முயற்சியும் அதிகமாக தேவைப்படும். நம்மளோட முயற்சி ப்ளஸ் கடவுள் நம்பிக்கை ரெண்டுமே இருந்ததுன்னா நமக்கு கண்டிப்பாக எல்லாமே கிடைக்கும். நம்ம குலசையில் என்னதான் நடக்கலை, கிறிஸ்டின் சாமி ஆடுறாங்க, முஸ்லீம் பல பேர் வேஷங்களே கட்டிட்டு வர்றாங்க. முஸ்லீம்லாம் வந்து இந்து கடவுளை கும்பிட்றதோ பக்கத்தில் வர்றதையோ கூட எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனால் கருங்காலி வேஷம் கட்டிட்டு நம்ம குலசைக்கு வர்றாரு. அந்த வீடியோலாம் எங்கிட்ட இருக்குது. அவர் ஊர் பேர், அவர் ஆதார் கார்டு முதற்கொண்டு நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி பேச்சியம்மனுக்கு சாமி ஆடுற ஒரு முஸ்லீம் லேடியோட வீடியோவும் இருக்குது. கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் சாமி ஆடுறது, சாமி கும்பிட்ற வீடியோக்கள், அவங்களோட பற்றின டீட்டெயிலில் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும் இந்த அம்மாவோட புகழை எடுத்து சொல்கிறதுக்கு?